நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேருன் சேனல். ஒரு சின்ன வயசில் ஒரு பொண்ணு வந்து பேசிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்குது. அந்த தொடர்ந்து பேசுறதுனால வந்து அவங்க சுற்றியில் கரெக்டாக ஃபேமிலிக்கும் வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஆகுது. அதே ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய அண்ணனுக்காக ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து கமிட்டியாக கொடு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி போய் கேட்குறாங்க. அந்த கமிட்டி கொடுக்குற மாமா வந்து அந்த ஊர் மக்களுக்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணை வச்சு அந்த வாய்ஸை வச்சு அந்த தொடர்ந்து பேசுகிறத வச்சு ஒரு கம்யூனிட்டி ஆகணும், அதாவது ஒரு லைவ் கம்யூனிட்டி ஷோக்கு ஆகணும் ஃபுட்பாலுக்கு அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸை வச்சு அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில பல அரசியலில் வச்சு ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சி மில்க் மைக் ஃபாத்திமா. அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து இப்போ ஆன்லைன் ஓடிடி பிளாட்ஃபார்மான நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. டிசம்பர் 15 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைமும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே வருது. 2.5 மணி நேரம் மேலே வந்தாலுமே இந்த படம் வந்து சில இடத்துலையும் சரி பல இடத்துலையும் வந்து சரிக்காமல் ஒரு மீடியமான மிட் ரேஞ்சிலே போய் சில இடத்துல ஹைப் ஏற்றி சில இடத்துல மீடியமான ரேஞ்சிலே போய் முடியுது. ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு பொண்ணு வந்து லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அது போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்ரீம்ஸை பேஷனை வந்து தடுக்கிறதுக்காக என்னென்னலாம் வரும் அப்படின்றத வழக்கமான ஒரு காரணங்களை வச்சு ஸ்டோரி பேசி எழுதியிருக்காரு நம்ம டேரக்டர் மனோ குமார். அவருடைய ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி வைஸ் ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து ரைட்டிங் சினிமாட்டோகிராஃபி சந்தான கிருஷ்ணன் ரவிச்சந்திரன். இந்த படத்தில் முக்கால்வாசி ஃபுட்பால் கிரவுண்டையும் ஒரு ஆடிட்டோரியம் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஓரியன்ஸ் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுற மாதிரி காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா, திருச்சூர், கொச்சின் இந்த மாதிரி ஊரில் தான் காட்டியிருப்பாங்க. அந்த சினிமோகிராஃபியோட ஒளிப்பதிவு, ஷார்ட் ஆங்கிள், ஒவ்வொரு ஷார்ட்டுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. அவருடைய ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது. எடிட்டர் கிரண் தாஸ், அவருடைய ஒரு எடிட்டிங் ஸ்கில்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சீன்ஸில் அவங்க ஆட்டுவாங்க. அதில் வந்து திடீர்னு ஒருத்தவங்க அடித்து போட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த சீனில் வந்து என்னென்னா அந்த மாதிரி ஜம்கட் சீன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஜம்கட் சீன்ஸ் இருந்தாலுமே அடுத்தடுத்து கதைக்கு முக்கியமான காட்சிகளை வந்து சூப்பராக வந்து கரெக்டான எடிட்டிங் ஸ்கிரீனில் வந்து வீடியோவில் வந்து உட்கார வச்சுருக்காரு மூவியில். அது இந்த இடத்துல வந்து சூப்பராக ஒன்று இருக்குது. மியூசிக் ஹசன் அப்துல்லா உடைய மியூசிக் சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி படத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆன்லைனில் தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. அதனால் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஒன்லைன் ஸ்டோரி. அந்த ஃபுட்பால் நடக்கிற மேட்ச்சுக்கு இவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஹோஸ்ட் பண்ணுறது ஒரு லேடியாக இருக்காங்க அப்படின்றத வந்து காட்டுக்காக சில அரசியல் வட்டாரங்களில் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர்லாம் வந்து எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ஸ்டோரியையும் வந்து மெர்ஜ் பண்ணி 2 கதையும் வந்து ஒரு கிளாஸ் ஆகிற மாதிரி காட்சியில் வச்சு கடைசி இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, அந்த ஹோஸ்ட் பண்ணுற சீஃப் யார் அப்படின்றத ஒரு ஸ்பெஷல் தோட்டத்தில் வந்து நம்ம கௌதம் மேனன் சார் வராது. அந்த கௌதம் மேனன் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா, கல்யாணி பிரியதர்ஷினி அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க டேரக்டர். இந்த படத்தில் வந்து எனக்கு இம்பார்ட்டான கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோயினோட அப்பா அண்ணன் ஃபாத்திமா. அந்த கேரக்டரை வந்து இந்த ஹோஸ்ட் பண்ணுற கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங்கு, டைலாக் டெலிவரி தாங்க ஹோஸ்ட் பண்ணுறது. இந்த கமெண்ட்ரி கொடுக்குறதுக்குலாம் வந்து சூப்பராகவே செட் ஆகணும். இல்லைன்னா சின்ன கருத்தை வந்து சொதப்பிடுவாங்க. தமிழில் கமெண்ட்ரி கொடுக்குறது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அது சூப்பராகவே இந்த படத்தில் ஒரு கோட்டும் ஆகிருக்கு. பைதவே வந்து இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் வந்து செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. பைதவே இந்த படத்தை வந்து எல்லாருமே ஃபேமிலி ஓரியன்டாக எல்லா பேருமே பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுது உங்கள் அருண். பாய் வியூவர்ஸ்.